அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களே, தமிழ்நாட்டின் கிம் ஜாங் உன். இந்த காணொலியில மிக விரிவாகவே தமிழ்நாடு எப்படி உதயநிதி ஸ்டாலின் அண்ணனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, தமிழர்கள் நாம் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்ட அடிமைகளா வாழ்கின்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பகுப்பாய்வு காணொலி, கொஞ்சம் விரிவா தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல எதற்காக இந்த காணொலியை உருவாக்கணும் அப்படின்னா, ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுல நம்மளுக்கு என்ன புலப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாடு கட்டுப்படுத்தப்படுகின்றது. 2025 செப்டம்பர் மாதம் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். இந்த வருடத்துல கூட நம்மை தமிழர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன தெலுங்கு இன வெறியர்கள். அதுல மிக முக்கியமானது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. அதாவது நம்ம உடம்புல புற்றுநோய் வருது அப்படின்னா வரப்ப அது ரொம்ப சாதாரணமா தான் வரும். நாட்கள் போக போக அது வீரியம் கூடி அது நம்ம உடம்புல அழிச்சிடும். அது கடைசி கட்டத்துல அக்ரஸிவ் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த திராவிடம் அப்படின்ற புற்றுநோய். அது உள்ளிருந்தே தமிழர்களை பக்கத்துல இருந்தே கொல்லும் ஒரு ஆட்கொல்லி. அந்த ஆட்கொல்லி நோய் எப்படி வந்துச்சுன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் மூலமா முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின். இப்ப அக்ரஸிவ் ஃபார்மா நம்மளுக்கு கண்ணில் புலப்படுற மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால கிம் ஜாங் உன்னோட நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, இப்ப கிம் ஜாங் உன் வடகொரிய அதிபர், அவர்கிட்ட ஏவுகணைகள் ஆயுதங்கள் இருக்கு. அதை வச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார், மக்கள் எல்லாம் ராணுவத்தை வச்சு, துப்பாக்கிகள் தோட்டாக்கள்லாம். ஆனா வெறும் 20,000 அவ்வளவுதான் இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களை கட்டுப்படுத்துகின்றனர் அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டின் உண்மையான எழும்நாட்டி அப்படின்னா நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அதை நம்ம சொல்ல முடியும். சரி, கிம் ஜாங் உன் கிட்ட துப்பாக்கிகள் இருக்கு, ராணுவம் இருக்கு, அவரு கட்டுப்படுத்துறாரு தன் மக்களை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தெலுங்கரா இருந்துகிட்டு எப்படி இதை கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மிக முக்கியமான ரெண்டு. ஒன்னு பணம், இன்னொன்னு பேராசை, கிரீட். இது ரெண்டத்தை வச்சுதான் அவர் கட்டுப்படுத்துவார். சரிங்களா? இப்ப முதல்ல நம்ம காணொலிக்குள்ளார போறோம். இந்த காணொலியில முதல்ல நம்ம எடுத்துக்க போறது அப்படின்றது திரைத்துறையை பத்தி எடுத்துக்க போறோம். திரைத்துறையை தான் நம்ம எடுத்துட்டு நம்ம பேச போறோம். சரி, இந்த திரைத்துறையை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே கை குலுக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை நான் எப்படி சொல்றேன்னா, பிரேக்கிங் பேட் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்னு இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். பிரேக்கிங் பேட் அந்த ஷோ ரொம்ப அற்புதமான ஒரு தொடர். அதுல லாலோ சாலமாங்கா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த லாலோ சாலமாங்கா கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா தொடர் முழுக்கவே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் கொடூரமா கொலைகள் செய்வார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஆனா கொடூரமா கொலைகள் செய்வார். இப்ப சமீபத்துல துடரும் அப்படின்னு ஒரு மலையாள படம் ஒண்ணு வந்துருந்துச்சு. அதுல ஒரு காவல்துறை அதிகாரியா ஒருத்தர் வருவார். ஐயா மோகன்லால் மிக அருமையான நடிகர். அவருக்கு எதிர்ப்பா அவர் அளவுக்கு ஈடுகட்டி இந்த நடிகர் நடிச்சிருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கொலை செய்வார். மிக முக்கியமா டார்க் நைட்ல வர ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனா கொலை செய்வான். அவன் சிந்தனை பல படிக்கட்டுகள் இருக்கும், ஆழமா சிந்திப்பான் எப்படி ஒருத்தனை வீழ்த்துறதுன்னு. இதெல்லாம் ரீல்ல. ஆனா ரியல்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் என்னென்ன பண்ணி ஆளை காலி பண்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஆரம்பிக்க போறது உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு பிடித்த அந்த திரைத்துறையில இருந்து ஆரம்பிக்க போறோம். சரி, என்ன அப்படின்னா, இதுல ஒரு படத்தை பத்தி நான் சொல்லணும்னு அப்படிச்சேன். 2012 வாக்குல வந்த படம் சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இந்த படத்துக்கும் அந்த படத்தை இயக்கியவர் SR பிரபாகரன் அப்படின்னு ஒரு இயக்குனர். அண்ணன் சசிகுமார் அண்ணன் நடிச்சு வந்த படம். அந்த படம் வெற்றிகரமா ஓடுச்சு. இப்ப இந்த படத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு ஒண்ணு இருக்கும். காட்சி அமைப்புல என்ன வரும்னா, தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இந்த தெலுங்கு பேசுற மக்களை அவர் தவறால காமிச்சிருக்க மாட்டாரு. அவங்க சில தவறான செயல்கள்ல பேசுற மாதிரி அந்த மாதிரி பண்ற மாதிரி வரும். இதுதான் இந்த படத்துல வர காட்சி அமைப்பு. அந்த படம் நல்லா ஓடுச்சு, சுந்தரபாண்டியன் அப்படின்ற அந்த படம். கொஞ்சம் சும்மா இருங்களேப்பா. இங்க பாருங்கப்பா, நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இருங்க. அட்லேதன்ட்ட எட்ட தீர்ச்சாரோ அட்ட தீர்ச்சேன்றா பேசுங்க. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அப்பன் மகனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரே சுப்பு கொடுங்க. இவங்கள இப்படியே விடக்கூடாதுடா. கம்முன்னுன்றா. கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்கப்பா. இப்ப இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் பாத்துறாங்க. பார்த்தோன்னே உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. தெலுங்கு இனவெறி, அந்த ரத்தம் ஓடும்ல, என்ன தான் ஆடாட்டம் தன் தசையாடுன்னு ஓடுது. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க? SR பிரபாகரன் அந்த இயக்குனரோட சட்டையை பிடிச்சு, ஏய் நான் யார் தெரியுமா, தெலுங்கு இனவெறி கொண்ட வேண்டானாலா, விஜயநகரத்துக்குள்ள நீங்க அடிமையா இருந்துறீங்க அப்படின்னு சொல்லுவாரு நீங்க நினைச்சீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை நீங்க சரியா கணிக்கலன்னு அர்த்தம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாங்கன்னா, SR பிரபாகரன் அவங்களுக்கு அழைச்சு அவரோட அடுத்த படத்துக்கான வாய்ப்பு, இது கதிர்வேலன் காதல், அந்த படத்துக்கான வாய்ப்பு கொடுத்து SR பிரபாகரன் இனிமேல் அந்த மாதிரிலாம் காட்சி அமைப்பு வைக்காத மாதிரி அவரை அமைதியாக்கிட்டார். உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துச்சுன்னு?
சுந்தரபாண்டியன் அந்த படத்துல வந்த அந்த காட்சி அமைப்புகள் தெலுங்கு பேசுற மக்களை காமிச்சு அவங்க கொஞ்சம் சில ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கும், அத காமிச்சிட்டாரு திரையில அப்படின்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அந்த இயக்குனரை கூப்பிட்டு இது கதிர்வேலன் காதல் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அந்த இயக்குனர் அமைதியாக்கிட்டார். முதல் இது. அடுத்து இன்னொரு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து இன்னொரு தம்பி ஒருத்தர் எடுத்தது. இந்த தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர். அந்த தம்பியோட படங்கள் வந்து காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வலி வேதனை அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, தம்பி மாரி செல்வராஜ். அந்த மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவங்க ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. இந்த படம் நீங்க பார்க்கணும்னா எல்லாருமே பார்க்கணும், பரியேறும் பெருமாள் அப்படின்னு அந்த படம். ரொம்ப அருமையான ஒரு படம் பரியேறும் பெருமாள். அந்த படம் ரொம்ப இயல்பா ரொம்ப மனதுக்கு நெருக்கமா ஒரு படம் பரியேறும் பெருமாள். அந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அது என்ன காட்சி அமைப்பு அப்படின்னா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து மாஞ்சோலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆதி தமிழர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை திரு தாமிரபரணி ஆத்துல தள்ளி விட்டு கொலை செய்யப்பட்டனர். இப்ப அதை வந்து சுவரொட்டியா அந்த படத்துல ஒரு காட்சி வச்சு அந்த கதாநாயகன் ஒட்டுற மாதிரி இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் என்ன பாக்குறாங்க, ஐயோ என்னடா அது நம்ம தாத்தாவை இவ்வளவு தப்பா பேசுறாங்களே அப்படின்ட்டு மாரி செல்வராஜை மிரட்டலாம் மாட்டல. என்ன தெரியுமா பண்ணாங்க, மாமன்னன் அந்த படம் மாமன்னன் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து மாரி செல்வராஜ் தம்பி அமைதியாக்கிட்டாங்க. இப்ப அந்த தம்பி அமைதியா இருக்கு. இதை வந்து நான் வந்து தவறா சொல்லல, யாரையும் நான் தவறா பேசல. மனிதர்களின் இயல்புகளை மனிதர்களின் மனோ தத்துவத்தை அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்கின்றார். புரியுதா? உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுது இவங்களெல்லாம் அமைதி ஆக்கணும் அப்படின்னா நம்ம நேரா போய் சண்டை போட முடியாது. ஏன்னா நம்ம 20,000 பேர் தான் இருக்கோம். இவங்க பிரச்சனையை பண்ணி விட்டாங்கன்னா பெரிய சிக்கலாயிடும். அப்ப இவங்களை அமைதி ஆக்கணும் அப்படின்னா நாம இவங்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுத்து பொருளாதாரத்தை அவங்க உயர்த்தணும்னா அமைதியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அமைதிப்படுத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது உதயநிதி ஸ்டாலின் என்னோட அசிமுலேஷன், இதான் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் அருகிலேயே பக்கத்துல வைத்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள அமைதியாக்குறது. இது உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதை. சரிங்களா? அதுதான் ஆஸ்கர் லெவல் கடந்து வந்த பாதை அண்ணன் நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா பியூர் ஈவில் அப்படின்னு சொல்லுவார், தீய சக்தி, தூய தீய சக்தி அவர். ஏன் அப்படின்னா ஐயா கருணாநிதி தோத்துருவாரு, ஐயா ஸ்டாலின் பெருமதி இருக்கும் ஐயா ஸ்டாலின் தோத்துருவாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்ட இருக்கிற அந்த ஈவில்னஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நான் ஒரு சான்றோடய சொல்றேன். இது எப்படின்னா, அதாவது தமிழர்கள் நம்ம கிட்ட ஒரு குணம் ஒண்ணு உண்டு. அது என்ன குணம் அப்படின்னா, அவங்க என்ன மொழி என்ன இனம் யாருனாலும் படம்னு போனா நம்ம போய் படத்தை பார்ப்போம். சரிங்களா? அது நம்மளோட குணம். அப்ப திரைத்துறையை கட்டுப்படுத்துறது மூலமா தமிழ்நாட்டை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த உதயநிதி ஸ்டாலின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய நடிகர் நடிச்சாலும் தனக்கு தான் பணம் வரணும். அதாவது தமிழர்கள் போய் பணத்தை கொடுக்குறாங்க, அந்த படத்தை பாக்குறாங்கன்னா அந்த பணம் கதாநாயகனுக்கு போனோம். ஆனா தயாரிப்பாளரை நாம தான் மறைமுகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம். இவங்க இதுவரைக்கும் இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தெலுங்குல தான் படம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் எடுத்ததே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் என்ன பாக்குறாங்க, சரி தமிழ்நாட்டுக்குள்ளார நாம வந்து இந்த படத்தெல்லாம் ஓட்டணும் அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பினாமி மாதிரி பணத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? மறைமுகமா இவர் தான் தயாரிக்கிற தயாரிப்பாளர், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேர்ல தயாரிக்கிறாங்க. அந்த படம் வந்து நல்லா ஓடுனுச்சு, குட் பேட் அக்லி அப்படின்ற அந்த படம். அந்த படத்தை எடுத்தாங்க, போய் எல்லாரும் படம் பார்த்தோம், காசை கொடுத்தோம், அந்த காசு வந்துருச்சு. இப்ப இது வரைக்கும் கூட சிக்கல் இல்லை, சரி அரசியல்வாதி இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அதை தாண்டி ஒரு வேலையை வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, அது என்ன தெரியுமா? இதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தமிழர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை வைத்து தமிழர்களை கொச்சைப்படுத்திய ஜாட் படத்தை எடுத்தது. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். தமிழர்களின் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஜாட் அந்த குட் பேட் அக்லி மூலமா எடுத்துட்டு அந்த பணத்தை வச்சு தமிழர்களை இயக்கத்தை தலைவரை கொச்சைப்படுத்தி ஜாட் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை எடுத்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எடுத்த படம். அப்ப அந்த படத்தை இயக்கியது ஒரு தெலுங்கு இயக்குனர். அவரோட புகைப்படம் வேண்டாம், ஏன்னா அந்த இயக்குனர் வந்து ஒரு கைப்பாவை காசு கொடுத்து எடுக்க சொன்னா எடுப்பாங்க. ஆனா அதை ஏன் ஹிந்தியில எடுத்தாங்க உங்க யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் அதை வந்து ஒரு தெலுங்கு படமா, இப்ப கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இந்த மாதிரிதான் காமிச்சாங்க. ஆனா அதை ஏன் வந்து ஒரு ஹிந்தி படமா எடுத்தாங்க யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்னா இந்தியா முழுக்க தமிழர்களை தீவிரவாதிகள்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவனை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னாலே தெலுங்கு இனவெறி உயர்ந்துடும், தமிழன் தாழ்ந்து வீழ்ந்துடுவான்றது ஒரு எண்ணம். இதுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னா வேற ஒண்ணு இல்ல, ஹிந்து ராம் இருக்கார்ல, அவரு வட இந்திய ஊடகங்கள் வச்சு நடத்தினப்ப ஆங்கில ஊடகங்கள் தமிழ் டெரரிஸ்ட் அப்படின்னு தான் எழுதுவார். அப்ப வட இந்தியால இருக்கிறவங்களுக்கு பார்த்தாலே தமிழனை தீவிரவாதிய மாதிரி அவங்க மாத்திட்டாங்க. இப்ப இந்த மாதிரி படம் ஜாட் மாதிரி படங்கள்ல மிக முக்கியமா அதை வந்து ஒரு சன்னி டியோல் நடிச்சிருந்தாரு. அதுல தலைவரை மிக மோசமா காமிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா தமிழன்னாலே தீவிரவாதின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்ப தமிழர்கள் மீது வெறுப்பை உண்டாக்க வேண்டும். இது யாரோட பணத்தை வச்சு பண்ணாரு? தமிழன் அந்த திரைப்படத்தை பார்த்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எடுத்த குட் பேட் அக்லியை பார்த்து எடுத்த பணத்தை எடுத்து
தெலுங்கு இயக்குனரை வச்சு ஹிந்தி கதாநாயகனை வச்சு இந்தியா முழுக்க இந்த படத்தை வெளியிட்டாங்க. அப்போ உங்களுக்கு புரியுது, தமிழன்னாலே அது வந்து ஒரு மோசமான ஒரு இயக்கம், மோசமானவர்கள் அப்படின்ற எண்ணத்தை அவங்க நெட்ஃபிளிக்ஸ்லயும் அதை வெளியிடுறாங்க. அப்போ உலகம் முழுக்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தெலுங்கு இனவெறி உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டார். இதைத்தான் நான் சொல்லுவேன், ஹீஸ் அ பியூர் ஈவில் பர்சன். சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க அப்படின்றதுக்காக யாரையும் நம்பாதீங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், கோவமா ஒருத்தன் பேசுறான், ஒரு எரிச்சல் ஒருத்தன் பேசுறான், படப்படன்னு பேசுறான், அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். ஆனா இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் என்ன ஆபத்துனா, அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஈவில்னஸ், அந்த ஈவில்னஸை வந்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா ஸ்டாலின் கூட சில சமயம் நான் கோவப்பட்டு பார்த்திருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் நான் கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த ஈவில்னஸ் எல்லாம் அந்த உடம்புல ஊறி இருக்கிறப்ப அதை வெளியில மறைக்கிறதுக்காக இந்த சிரிப்பு வெளியில வந்துடுது. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இல்லையா? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். இதைத்தான் லாலா சாலமங்காவும் அதுல பண்ணுவான். அந்த கதாபாத்திரம் மாதிரியே இருக்கும் இவர் பண்றது எல்லாமே. சரி, இது வந்து லாலோ சாலமங்கா கதாபாத்திரத்தை விட இது வந்து டார்க் நைட் ஜோக்கர் மாதிரி தான். ஏன்னா அவன் வந்து ஜோக்கரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த படத்திலேயே நான் சொல்லியிருப்பேன், டார்க் நைட்டை பத்தி நான் பேசினப்பே நான் சொல்லியிருப்பேன். ரேச்சலோட முகவரியை பேட்மேனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க ரேச்சல் முகவரின்னு சொல்லுவான், அங்க பார்த்தா ஹார்வி டென்ட் இருப்பான். அதே மாதிரி ஹார்வி டென்ட் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இருப்பான், அங்க ரேச்சல் இருப்பா. காவல்துறை எங்க போனா ரேச்சல் இருப்பா, இறந்துருவா. இந்த மாதிரி தான் சிந்திக்க தோணும் இவங்களுக்குலாம். இந்த மாதிரி ஈவில்னஸ்க்கு வந்து இப்படிதான் சிந்திக்க தோணும். அதை தான் நான் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்ப தமிழர்களோட பணத்தை எடுத்து ஹிந்தியில தெலுங்கு இயக்குனரை வச்சு அசிங்கமா ஒரு படத்தை தமிழனை மட்டம் தட்டி எடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாங்க. இவர் தான் தமிழ்நாட்டின் துணை முதல்வர். திமுக இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அங்க இருக்க எதுக்காக இருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? பதவி, புகழ், பணத்தாசை, அதிகாரம். இதற்காக நீங்க தமிழனை மட்டம் தட்டினாலும் பரவாயில்ல, தெலுங்கர்கள் எங்களுக்கு நீங்க கொடுக்குற வாய்ப்பு போதும்னு இருக்காங்க. அதான் உண்மை. இப்ப இதே படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன்னொரு தம்பியை வச்சு இங்க தமிழ்நாட்டுல ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த தம்பி பிரதீப் ரங்கநாதன். நம்ம தம்பி பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்மளுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா இவங்க இதெல்லாம் பண்றதே அதுக்காக தான். பாத்தீங்களா சீமானண்ணன் தம்பிங்க உங்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருந்தா எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. சீமானண்ணன் ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, பிரதீப் நம்ம தம்பி தான், கோமாளி படம் பார்த்து பிரதீப் நம்ம தம்பி தான் அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கா, இந்த லவ் டுடே எடுத்தான் பாரு, அவன் படம் 23 சின்ன பையன், கோமாளின்னு ஒரு படம். நான் பேசுனதெல்லாம் அந்த படத்துல வரும். அருமையா எடுத்திருந்தான் தம்பி, ஜெயம் ரவி நடிச்சிருந்தான். அப்ப உடனடியா உங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்ப பிரதீப் ரங்கநாதனோட சீமான் அவங்க பேசுறாங்களா சீமானன? அப்ப என்ன பண்ணணும்? பிரதீப் ரங்கநாதனை தங்க பக்கத்துல கூட்டிட்டு வரணும். எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அப்ப அவருக்கு வாய்ப்புகள் தருது, அவரை கதாநாயகன் ஆக்குறது, அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வரப்ப அவருக்கு இந்த புகழ், பணம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்துல இருப்பாரு, சீமான் கிட்ட போக மாட்டார்னு எல்லோரையும் விலைக்கு வாங்குவதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் ஸ்டைல். இது உங்களுக்கு புரியுது. இப்ப திரைப்படத்துறையில பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப திரைப்படத்துறையில பேராசையை எப்படி இவர் கொண்டு வராரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இப்ப எல்லாருக்கும் விலை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். நம்ம யாரையும் குறையும் சொல்ல, சரி அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருந்தாலே போதும், நம்ம யாரையும் வந்து தவறா எதுவும் பேச போறது கிடையாது. இப்ப எப்படி கிரீட், பேராசையை கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம முதல்ல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிக்கலை, அதாவது ஈழத்தமிழர்களையும் அந்த போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தி தலைவரை கொச்சைப்படுத்துறது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அது தெலுங்கு திரையுலகத்துல ஆரம்பிக்கல. உங்களுக்கு நல்ல நினைவுல இருந்துச்சுன்னா அது மலையாள திரையுலகத்துல ஒரு படத்துல ஒரு விலங்கின் பெயரை தலைவர் வச்சு கூப்பிடுற மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த படத்தை தயாரித்ததும் அந்த படத்தின் முக்கிய கதாபாத்திர நாயகனாக நடிச்சதும் ஒரு தம்பி, சரிங்களா? இப்ப அவரு நடிச்சாரு, அந்த படத்துக்கு சிக்கல் வருது, உடனே வந்து அவங்க வந்து அமைதியாயிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம எதிர் வினை ஆற்றோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் நான் எப்படி பார்ப்பாங்க? நான் போய் யாரையோ எதிர்க்கிறேன் அப்படின்னா அவங்கள தங்க பக்கத்துக்கு இழுத்துப்பாங்க. உங்களுக்கு இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பொது வெளியில யாரோ ஒரு ஆர்ஜே தங்கச்சி ஏதோ ஒன்று செய்தி போட்டுருக்கா, நான் போய் அவங்ககிட்ட சொல்றேன் இது வந்து பெரியார் மண்ணு கிடையாது, இது சேர சோழ பாண்டியர்களின் மண்ணு, மூவேந்தர்களின் மண்ணு நான் சொல்றேன்னா உடனே அந்த தங்கச்சி அவங்க பக்கத்துக்கு இழுத்துக்கிட்டு மணியம்மையும் பெரியாரும் இல்லைன்னா நம்ம பேச முடியாதுன்னு பேச வைப்பாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? சான்றுக்கு சொல்றேன். அப்ப அதே மாதிரி தமிழர்கள் நாம அந்த மலையாள நடிகரை எதிர்த்தோன்னே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா அந்த தம்மியை தங்கள் பக்கம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டு நல்லா கேட்டுங்க, இதை ஒரு பேராசை எப்படி தூண்டி விடுறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெலுங்கு படத்துல நேரடியா மலையாள நடிகர்கள் முதன்மை கதாநாயகனா நடிச்சதே கிடையாது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நடிச்சது கிடையாது. பெரிய பெரிய நடிகர்கள் தான் இருக்காங்க மலையாள திரையுலகத்துல, ரொம்ப அருமையா நடிக்கிறவங்களா இருக்காங்க. அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவர் எப்படி அவங்களெல்லாம் தூண்டி விடுறாருன்னா, இந்த தம்பியை பாத்தியா தமிழனை மட்டம் தட்டினான், இந்த தம்பிக்கு இப்ப நாம் தெலுங்கு திரையுலகத்துல முதன்மை கதாநாயகனா வாய்ப்புகள் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த சீதாராம் அப்படின்னு ஒரு படத்துல அந்த தம்பி வந்து ராணுவ அதிகாரியா நடிச்சிருப்பாரு. அதுலயுமே வந்து அவர் ஒரு செய்தித்தாள்ல வந்து நம்ம ஈழத்தமிழர்களை வந்து ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி கொச்சையாவோ ஏதோ வச்சு புகைப்படம் வெளியில வந்துச்சு. அப்பையில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கடைசியா அவர் இந்த லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படத்துல அவர் நடிச்சிருந்தார். அது தெலுங்கு படம். அந்த தெலுங்கு இயக்குனர் வந்து இயக்கிய படம், தெலுங்கு திரைப்படத்துறை இயக்கிய படம். அதுல மலையாள நடிகர் எப்படி நடிப்பார்? உங்களுக்கு புரியுதா? என்ன இதை ஏன் சொல்லனா, அந்த இயக்குனர் இருக்கார்ல, அந்த இயக்குனர் லக்கி பாஸ், அது நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நெருக்கம்.
யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுல சில நடிகர்கள் ஏதாச்சும் முரண்டு பண்றாங்க, இல்ல சீமானன் கூட நெருக்கமா இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் இப்படி அப்படியே கோத்து விட்டு, நீங்க பாருங்க தமிழ் படத்திலையும் நடிக்கிறீங்க, தெலுங்கு படத்திலையும் நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கும் அதை பண்ணாரு. அந்த தம்பியோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா இந்த மாதிரிதான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பேர் ஆசையை வளர்த்து விடுவது. இதனாலதான் தம்பி தமிழ்நாடு நாசமா போச்சு. ஐயா கருணாநிதி கற்றுக் கொடுத்த பாடம் இது. பேராசை யார்கிட்ட இருக்கோ அவனை நல்லா தூண்டி விட்டு அவனுக்கு புகழ் பதவி எல்லாம் கொடுத்து காசு கொடுத்துட்டனா அவன் நம்ம பக்கத்தே இருப்பான் அப்படின்ட்டு. அப்ப இவெல்லாம் என்ன நடக்குதுன்னா, மற்ற நடிகர்கள் இப்ப கன்னட திரையுலகத்திலேயோ மலையாள திரையுலகத்திலோ நடிகர் என்ன பார்ப்பான், இப்ப தமிழர்களை மட்டம் தட்டணும்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறாங்க. எவ்வளவு ஈவில் பாரு இவரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு நினைக்காத. எவ்வளவு ஈவிலா தமிழ்நாட்டின் துணை முதல்வர் எவ்வளவு கீழ்த்தரமா தமிழர்களை அழிக்கணும்ன்ற வேலையில இறங்கியிருக்காரு பாரு. புரிஞ்சுங்க, இது இவங்க எல்லாரோட முகத்தையும் கிழிச்சு நார் நாரா தூக்கி போடணும். சரிங்களா? அதுல மறந்துடவே கூடாது நம்ம. அப்ப இதனாலதான் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த காவல்துறை அதிகாரி உதயநிதி சொல்லிடுவார், நீ என்ன பண்ற அங்க போ, மாற்றலை நான் போ, அங்க போயிட்டு அவனை சுட்டு கொன்னுடு, நீயும் தமிழ் அவனும் தமிழன், அவனை வந்து ரவுடி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நம்ம சுட்டு கொன்னுட்டோம்னா நீ ரீல்ஸ் போட்டுக்கலாம், உன கதாநாயகனை நான் நடிக்க வைப்பேன், ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட பேசி நடிக்க வைப்பேன்ற எல்லா வேலையும் அவர் பண்ணுவார். அப்ப அந்த மாதிரி ஒரு பேர் ஆசை பிடித்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை தான் அவர் செய்வார். உங்களுக்கு புரியுதா எப்படி வளர்ந்து வராங்க அப்படின்ட்டு? எதனால இந்த நாடு நாசமா போகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நீங்க உங்களால நினைக்க முடியுதா? 2025 இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து எப்படி பேர் ஆசையை தூண்டி விடுறார் அப்படின்ட்டு. இது இல்லாம யாராச்சும் திரைப்பிரபலங்களை பத்தி கொச்சையா ஏதாச்சும் கிசுகிசுலாம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். அதாவது தமிழர்கள் யாராச்சும் தங்களை எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து தங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வாங்க. தெலுங்கு பேசுற மக்களை யாராச்சும் உண்மையிலேயே நேர்மையா இருந்து சீமானா சொல்றது சரி, தமிழர்கள் இங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இந்த மக்களை வந்து நன்றியோட நினைக்கணும்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்க மேல சேற்றை வாரி இறைப்பது தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் பண்ணுகின்ற வேலை. இதை அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வெளியில செய்திகளா பாக்குறோம், செய்தித்தாளுக்கு உள்ளார போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடந்திருக்கும். இப்பயும் சொல்லல, அந்த தம்பிக்கு எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அந்த தம்பி ஒருத்தர் கூட நினைச்சிட்டு இருக்காரு, எனக்கு அந்த தம்பிக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு நடிகையை வச்சு ஒரு பிளாக் தப்பானுச்சு, அதனாலதான் எல்லாமே நடந்துச்சு. ஆனா அந்த தம்பி எப்ப சீமானன் கிட்ட வந்தாரோ எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் இவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தம்பியை வந்து உதயன் நான் வந்து எல்லா இடத்துலயும் திட்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்ப ரெண்டாவது, இப்ப இதை தாண்டி இப்ப அதாவது இது வரைக்கும் ஒரு செயல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். அதாவது தமிழ் திரையுலகத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெலுங்கு இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்கன்னா, அதாவது தெலுங்குனா இந்த திராவிடம் அப்படின்ற பேர்ல இருக்காங்களா, அவங்கள படம் இயக்குறாங்கன்னா கதாநாயகன் வந்து தெலுங்கு இல்ல பிறமொழியினர் இருந்தா கூட நகைச்சுவையும் இசையும் தமிழர்கள் தான் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன்னா நேட்டிவிட்டி போயிடும், ஒரு மண்ணை சேர்ந்தவங்களுக்கு நேட்டிவிட்டி போயிடும் அப்படின்னு. ஆனா அதை வந்து அதையுமே உதயனா மாத்துறாரு. எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு படத்துல பாப்பீங்க, இப்ப இவர் வந்து இந்த பீஸ்ட் இந்த படத்துல எல்லாம் வந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நகைச்சுவையா இருந்தாரு. இப்ப இவர் வந்து இந்த தெலுங்கு நடிகர் வந்து எல்லா படத்துலயும் வந்து அப்பாவா நடிக்க ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அதே மாதிரி சுனில்னு ஒரு நகைச்சுவை நாயகர். இந்த நகைச்சுவை நாயகர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் நகைச்சுவை நாயகர்கள் நடிப்பாங்க, ஏன்னா நேட்டிவிட்டி இருக்கும். ஆனா அதையும் உடைச்சு தெலுங்கர்களுக்கு தமிழர்களோட பணம் போகணும், நம்ம போய் காசு பாக்குறோம், டிக்கெட் கொடுத்து பாக்குறோம் அப்படின்னு ஒரு படத்தை பாக்குறோம்னா அந்த காசு அது நகைச்சுவை நாயகனா இருந்தாலும் தெலுங்கரா தான் இருக்கணும், அப்பா கதாபாத்திரம் வந்து தெலுங்கரா தான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவை ஏற்படுத்தியது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுனில் அவர்லாம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல நிறைய படங்கள்ல நகைச்சுவை நாயகனா நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இது எப்படி ஆகும்னு நான் சொல்றேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கு நடிகர்களை நேரா ஆந்திரால இருந்து கொண்டு வந்து விடுவாங்க. தமிழ் தெலுங்குன்னு படங்கள் எடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல நம்ம மூளையில அவங்க முகங்கள்லாம் ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 100% தெலுங்கு பேசுற மக்களை திரையுலகில் வச்சிருவாங்க. தமிழர்கள் ஒருத்தவனு கூட ஒரு வாய்ப்பு கூட இல்லாம பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட செயல் திட்டம். இதை நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரியல் எஸ்டேட்டையும் இப்படிதான் பண்றாங்க. திருவண்ணாமலையை அவங்க இப்படிதான் அபகரிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் திரையுலகம் அப்படின்றதுல தமிழன் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு தெலுங்கு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார புகுத்தி நம்ம எல்லா திரைப்படங்கள் பாக்குறதுனால நம்ம காசு கொடுத்து பாக்குற எல்லா காசும் அவங்களுக்கு தான் போகணுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமீப காலமா பாக்குறேன், அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் படத்திலையும் நடிக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா இருக்கிறவங்க, தெலுங்கு படத்துலயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வருது. நான் சில பேர்லாம் சொல்ல வேணாம்னு பாக்குறேன், இருந்தாலும் பார்ப்போம். இந்த தலைவாசல் விஜய் என்னெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எனக்கு என்னமோ அது சரியா படல, அங்கதான் சிக்கலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அருண்குமார்னு ஒரு இயக்குனரா அவர் இப்ப நிறைய படங்கள் எடுக்கிறாரு. அந்த தம்பி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. நான் வந்து அந்த தமிழ் திரையுலகில் பிறமொழியினர் அப்படின்ற ஒரு காணொலியில வந்து இந்த தம்பியெல்லாம் விட்டுட்டேன். அருண்குமார்லாம் மனவாடா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாத்துலயும் இந்த வேலையை அவர் பண்றாரு. தெலுங்கு இயக்குனர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் 500 வருஷமா நம்ம கூட இருக்கிறவங்க தமிழர்களை மட்டம் தட்டுன்ற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க.
தெலுங்கு பேசுற மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழனுக்கு கதாநாயகன் வாய்ப்பு கிடையாது, கதாநாயகி தமிழச்சியா இருக்க மாட்டா, நகைச்சுவை நாயகன் தமிழனா இருக்க மாட்டா, அப்பா கேரக்டர்லயும் தமிழன் இருக்க மாட்டா, எதுலையுமே தமிழன் எல்லாம் பண்ண. ஏன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இயக்குநர்கள் கிடையாது, திரைத்துறையை கட்டுப்படுத்துகின்ற தெலுங்கு இனவெறியரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். அப்ப உங்களுக்கு புரியுது எவ்வளவு தெலுங்கு திரையுலகத்தை இவர் கட்டுப்படுத்துறாருன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இதே மாதிரி நம்ம சின்ன திரைக்கு போவோம். தெலுங்கு திரைப்படத்தெல்லாம் நம்ம முழுசா பார்த்துட்டு இப்ப சின்ன திரைக்கு போவோம். இப்ப சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில நீயா நானா அப்படின்ற ஒரு இது போயிட்டே இருக்கு இல்லையா? அது இந்த அதாவது பட்டிமன்றம் அப்படின்னு தமிழருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த மத குருமார்கள் பட்டிமன்றம் வச்சு அதுல வெற்றி பெற்றுதான் சமணத்தையும் பௌத்தத்தையும் பரப்புனாங்கன்னு தோப்பரமசிவன் நூல்ல எழுதியிருப்பாரு. அப்ப தமிழர்களுக்கு இயல்பாவே இந்த பட்டிமன்றங்கள் நீ பேச சரியா நான் பேச சரியான்னு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல மிக முக்கியமாக தமிழர் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆனா அந்த தமிழர் யார் அப்படின்னா, தெலுங்கர்களின் ஷூவை நக்கி பிழைக்கும் அண்ணன் கோபிநாத் அவர்கள். என்னடா இவ்வளவு கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இவர் பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த நீயா நானா அப்படின்றது ஒரு டிபேட் ஷோ, சரிங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டுல இவ்வளவு கேடு பண்ற இந்த தெலுங்கர்களை பத்தியும் இல்ல அவங்க தமிழ்நாட்டை எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்ற பத்தியும் ஏன் தமிழன் வீழ்ச்சி அடைஞ்சான்ற பத்தியும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அதுல பார்ப்பனர்களை கொண்டு வந்து பார்ப்பான் தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லுவாங்க. நாம தமிழர் ஊடகத்திலையும் தம்பி மன்னர் சில தமிழ் தேசியவாதிகள் யாரெல்லாம் அடையாளப்படுத்துறோமோ தவறானவன் அப்படின்னு தமிழர்கள் வரலாற்றை கொச்சைப்படுத்துறாங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு விருதுகள் கொடுத்து அவங்க பெரிய ஆளாக்குறது தான் நீயா நானா கோபிநாத் அவரோட வேலை. இதை தாண்டி இப்ப பெண்கள் எல்லாரும் நீயா நானா பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோபி சரியா பண்றாருன்னு. அவருக்கு ஒரு முகத்தை உண்மையான முகத்தில எல்லாம் கோபியோட முகத்தில எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களாம் அவர் இதை பார்க்கவே மாட்டீங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல கூடப்பா தெலுங்கர்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன் தெரியுமா? கோபியை இயக்குவது முற்றுமுழுதாக உதயநிதி ஸ்டாலின். அதான் உண்மை, நீங்க நம்பவே மாட்டீங்கப்பா. யாரெல்லாம் தெலுங்கர்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு நேர்காணல் எடுப்பார். இதுக்கு நான் ஒரு சான்று மட்டும் தரேன். ஒரு நடிகர், அந்த நடிகர் ஒரு நேர்காணல சொல்றாரு, நடிகர்களுக்கு அரசியலுக்கு வரலாமான்னு கோபியான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த நடிகரும் பதில் சொல்றாரு, அவரோட விருப்பம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது, அவர் சொன்னது சரியா கூட இருக்கலாம். ஆனா அந்த கேள்வியை வைக்க சொன்னது உதயநிதி ஸ்டாலின். எவ்வளவு ஆழமா வேலை செய்யறாங்க பாருங்க இவனுங்க. அதாவது யூடியூப்ல யாரெல்லாம் இருக்காங்க பிரபலமா தமிழ்நாட்டுல, அவங்க எல்லாரையும் அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. இந்த உணவு சாப்பிட்டுட்டு ஒரு தம்பி தெரிவார்ல, அவரும் உதயநிதி ஸ்டாலினோட ஆளு. ஒருத்தர் ப்ளூ சட்டை போட்டுட்டு திரை விமர்சனம், பகுத்தறிவு, மதங்களை நான் வெறுக்கின்றேன் ஓவரா பேசிக்கிட்டு இருப்பார்ல, அவரும் உதயநிதி ஸ்டாலினோட ஆளு. நிறைய பேர். ஏன் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் உதவுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 2 லட்ச ரூபா தான் 2,5 லட்ச ரூபா தான் உதயநிதி ஸ்டாலின் ஊதியம். சட்டமன்ற உறுப்பினருக்கு 2,5 லட்ச ரூபா தான் ஊதியம். எப்படி இத்தனை பேருக்கு படி அளக்க முடியுது? வேற என்ன? கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, மணல் அள்ளி விற்கிறது, மலையை உடைச்சு விற்கிறது, இதெல்லாம் பண்றப்பப்பா வேற என்னப்பா நடக்கும்? கடைசியில கிட்னி திருடுற வரைக்கும் வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த பணத்தை எல்லாம் இவர்கள் தங்கள் கைகளில் கட்டுப்படுத்தி, ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்தி தமிழர்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம், 500 வருஷமா நம்மளை இந்த இனம் அடிமையா வச்சிருக்கு. நம்ம பக்கத்திலேயே இருந்து இவங்க பண்ணிருக்காங்க. அப்ப உங்களுக்கு புரியுது. அப்ப சின்ன திரையை நீங்க எடுத்தாலும் சரி, சின்ன திரையில நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், அந்த தொடர்கள்லாம் நடிகர் நடிகைகள் கூட தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா தமிழன் பொருளாதாரத்துக்கு எங்கதான்ப்பா போவான்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? அப்ப எல்லா நடிகர் நடிகைகளையும் கட்டுப்படுத்துவது, இது தாண்டி சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க, ரொம்ப ஆபத்தானது. என்ன தெரியுமா? ஒரு சுதந்திர நாட்டுல தான் நம்ம இருக்கோமானே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தனக்கு ஒரு பயம், அவருக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால அவருக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் பயம் இருக்கிறதுனால எல்லா திரைப்பிரபலங்கள் பக்கத்திலையும் தங்கள் ஆட்களை வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த திரைப்பிரபலங்கள் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தங்கள் ஆட்களாக அவங்க வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏதாச்சும் நீங்க பேசுறீங்க, திரைப்பிரபலங்கள் யாராச்சும் இதை பார்த்துக்கிட்டீங்க, நீங்க பேசுறீங்கன்னா, யாராச்சும் நம்பி பேசுனீங்கன்னா அந்த செய்தி அங்க போயிடும். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த செய்தி அங்க போயிடும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க வச்சிருக்காங்க. இது ஒரு சுதந்திர நாடாவே நம்மளால கருத முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல உதயநிதி ஸ்டாலின் தன் பெருமை அவரே பேச மாட்டாரு. KGF படத்துல வர ராக்கி மாதிரி அவரு எப்படின்னா, ராக்கியை சுத்தி தான், தம்பி யாஷை சுத்தி தான் எல்லாம் பேசுவாங்க. சரிங்க, அந்த படம் நல்லா இருக்கும், அந்த படத்துல யாஷ் நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எப்படின்னா, தன் பெருமையை யாராச்சும் பேசணுன்றதுக்காக காசு கொடுத்து அவங்கள போய் இந்த நடிகரை பார்த்து நீங்க இதை சொல்லுங்க, இந்த நடிகரை பார்த்து என்னை பத்தி பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சான்று ஐயா பிரகாஷ் ராஜ் வந்தப்ப அங்க இருந்த ஐயா சேகர் பாபு என்ன சொன்னாரு, ஐயா ஸ்டாலின் நல்லாச்சு தராரு சொல்லுவாங்க. ஐயா ஸ்டாலின் அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அத மறைமுகமா போய் எல்லார்கிட்டையும் காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. பாத்துக்கோ. அப்ப 20,000 பேர் இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த தெலுங்கு இனவெறியரான
உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் 8 கோடி மக்களையும் கட்டுப்படுத்த வேண்டுமா? இது ஒரு சுதந்திர நாடா? தமிழனுக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரம் இருக்கின்றதா? இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு, தமிழர்கள் நாங்கள் சுதந்திரம் வாங்கி விட்டோமா? பதில் சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்க எனக்கு. இவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஸ்டாலின் பேர் எடுத்தீங்கன்னா who is he? He is nothing, he is a nobody. அதான் உண்மை. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? காசெல்லாம் திருடி வச்சுக்கிறது, காசெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கறது. அவன் உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்றாங்க தானே? இது ஒரு அரசியலா? இந்த கேடு கெட்ட அரசியல் இன்னும் எத்தனை வருஷம் தமிழ்நாட்டுக்கு இருக்கணும்? சும்மா சொல்லுங்க எனக்கு, பதில் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். பார்ப்பான நீங்க திட்டுறீங்களா? 3% பார்ப்பான நீ திட்டுறல, 6% இருக்க தெலுங்கர்கள் எப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்கான்? பதில் சொல்லிருக்கு. ரியல் எஸ்டேட்டா அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் வீடு கட்டுறாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அவங்க கிட்ட. உணவகமா அவங்க தான் நடத்துறாங்க, திரையுலகமா அவங்க தான் பண்றாங்க, சின்ன திரையா அவங்க தான் இருக்காங்க, ஊடகத்துறையா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஊடகத்துறையா நீ சொல்ல வேணாம், உதயநிதி ஸ்டாலினோட முழு கட்டுப்பாட்டுல பேரோல்ல போயிட்டாங்க அவங்க. அப்ப இங்கு ஜனநாயகம் இருக்கின்றது? அப்ப இங்க ஒரு அதிபர் ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டின் அதிபராக எப்படி வடகொரியாக்கு கிம் ஜாங் உன்னோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தமிழர்களை ஒரு தெலுங்கு இன வெறியர் கட்டுப்படுத்துறாரு. பாத்துக்கோ எவ்வளவு ஈவில்னஸ் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. பேராசையும் பணத்தையும் வச்சு எல்லாரையும் வீழ்த்துறாங்கப்பா. இதை எப்படி நீங்க வீழ்த்த போறீங்க? வீழ்த்தணும், எப்படி வீழ்த்த போறோம்? புரியுதா உங்களுக்கு எவ்வளவு ஆபத்தான ஒரு மனிதர் அவர் அப்படின்னு? இதையெல்லாம் விட அவர் எவ்வளவு தூரம் தொலைதூர நோக்கோட அவங்க வேலை செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு நான் சொல்றேன், 2015 ஒரு பெருமழை வந்துச்சு சென்னையில. நினைவுல இருக்கா? நான் அப்ப சென்னையில இருந்தேன். அந்த விமான நிலையம் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு கிளம்பினேன். ஒரு வீட்டுல ஒரு அவசரம்னு வந்துட்டு போனேன், சரிங்களா? இப்ப அந்த 2015 பெருமழை வந்தப்ப சில நடிகர்கள் வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு நினைவுல இருக்க? 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்த திரைப்பிரபலங்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்ப அதிமுக ஆட்சியில எல்லா திரைப்பிரபலங்களும் கீழே இறங்கி வேலை செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமா இறக்கி வராங்க. ஆனா திமுக ஆட்சியில கொலையே நடந்தாலும் வாய திறக்காம மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எப்படிப்பா நம்ம ஏத்துக்கிறது? இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது சொல்லுங்க? அந்த திரைப்பிரபலங்கள்ல இப்ப சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அதை மறந்துடாதீங்க. நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? 2015 பெருமழை இருந்தப்ப நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா, அப்ப தொடர்ச்சியாப்பா எல்லா வாய்ப்புகளும் தெலுங்கர்களுக்கே போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் இந்த ராம்கி நிறுவனம், அந்த துப்புரவு பணியாளர்களுக்கான இது இருக்குல்ல, அது கூட ஆந்திரா நிறுவனத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துல இவங்க இந்த ஒப்பந்தத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது தெலுங்கர்களுக்கு தான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. என்னப்பா இது? தமிழர்களின் வரி பணம், தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு காசு இல்லாம இருக்கும், நமக்கான அந்த பொருளாதாரத்தை நம்ம கட்டி அமைக்க முடியாம நம்மளை அடிமையா வச்சு பொருளாதாரத்துல நம்ம அடிமையா இருக்கும், சின்ன திரையில நம்ம அடிமையா இருக்கும், ஒரு நிகழ்ச்சி நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கூடப்பா நம்ம அடிமையா இருக்கும். ஏன்னா அரசு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல யாராச்சும் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கும். அது கூடப்பா தமிழர்கள் கிடையாதுப்பா. எப்படிப்பா வாழ்றது ஒரு நாட்டுல? எப்படி வாழ்வீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுல? அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இதெல்லாம் கூட விடுங்க, இதை தாண்டி ஒரு கேள்வி ஒண்ணு வருது. சமீபத்துல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இடி ரைடு வந்துச்சு. நம்ம ஆட்கள் 10 ரூபா ஒரு குடுவைக்கு வாங்கி அதுல பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி அந்த வட இந்திய நடிகை காலில் போய் கொட்டினாங்க அப்படின்னு அசிங்கப்பட்டாங்க இல்லையா? இந்தியாவில வேற எந்த இடத்துல இந்த அசிங்கம் நடந்திருந்தாலும்ப்பா, யாரு குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டோ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி பல பேரை அவங்க கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் மட்டும் கைது செய்யப்படலப்ப, உதயநிதி ஸ்டாலின் மட்டும். அவர் வெளியில வந்துட்டு பாப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியான்ற நாடே வெட்கி தலை குனிய வேண்டும்பா இந்த செயலுக்கு. ஏன் தெரியுமா? அவர் வெளியில வந்துட்டாரு, அக்யூஸ்டா இருக்காரு, வெளியில வந்துட்டாரு. அவங்க அப்பா ஸ்டாலின் போயிட்டு ஐயா மோடி எல்லாத்தையும் பேசி எப்படியாச்சும் சமாதானம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் வெளியில வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்தியான்ற நாடுப்பா வெட்கி தலை குனிய வேண்டும்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்யூஸ்டு, ஒரு பிரைம் அக்யூஸ்டு இவ்வளவு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு வெளியில வந்து மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு வெளியில சொல்றாங்கன்னா அந்த நாடு சுதந்திரம் பெறவே இல்லப்பா. அந்த நாடு திருடர்கள் கையில போயிடுச்சு அப்படின்றதுதான்ப்பா உண்மை. உண்மையிலே சொல்றோம். எதுக்கு நம்ம ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம்? எதுக்கு நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம்? சட்டத்தை மதிக்கணும்னு தானே சொல்றோம். சட்ட பிரமாணங்களை எடுக்கிறாங்களே, சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே சொல்றாருப்பா. அப்ப எவ்வளவு கோவம் ஒரு மனிதனுக்கு? எல்லா நாடுகளையும் பாருங்க, ஓரளவுக்காச்சும் ஒரு கட்டுப்பாடு கண்ணியம் இருக்கும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், ஒரு வேளாண் விளைநிலம், அருமையான மண் இருக்கு. அந்த வேளாண் விளைநிலம் நம்ம ஏதோ ஒரு பயிரை விளையிறோம், அந்த பயிர் நல்லா வரும், சரிங்களா? ஒருவேளை அந்த பயிருக்கு பக்கத்துல களைகள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த களைகளை நம்ம புடுங்கணும். அந்த களைகளை நாங்க புடுங்கலன்னா அது அந்த பயிரையும் அழிச்சிடும், அந்த வேளாண் விளைநிலத்தையும் காலி பண்ணிடுப்போம். அதுதான்ப்பா தமிழ்நாட்டில் நடக்கின்றது. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஆட்களை கைது செய்து உள்ளார போடாம ஏன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களா? அமித்ஷாவுக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியா, சித்தாந்த ரீதியா மோதல் நிறைய இருக்குப்பா. ஆனா அமித்ஷா கிட்ட நான் ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். என்ன தெரியுமா? சரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். தவறு செய்தாங்கன்னா அவங்களை உள்ளார பிடிச்சு போடணும். அது முதலமைச்சரா இருந்தாலும் உள்ளார பிடிச்சு போடணும். அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். சீமானா அதை ஆதரிச்சாங்க. நானும் ஆதரிக்கிறேன்ப்பா. ஏன்னா இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்குப்பா. ஏன் தெரியுமா இந்த நாடு நாசமா போகுது? ஏன்னா சர்வ வல்லமை படைத்த இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை உள்ளார வெளியில விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாங்க என்ன தவறு செஞ்சாலும் காசு கொடுத்து நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுப்பா.
எல்லாமே பதவி புகழ் கிடையாது. சில நேரங்கள் நம்ம தேசத்தை, நம் நாட்டை நம்ம முன்னிறுத்த வேண்டும். இது தலைவர் கற்றுக் கொடுத்தது. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நாட்டை முன்னிறுத்தணும்னு தலைவர் கற்றுக் கொடுத்தது. நம்ம நாட்டுல அப்படி இருக்காங்களாப்பா? நம்ம நாட்டுல அப்படி இருக்காங்களா? எல்லாருமே பதவிக்காக தான் ஆசைப்படுறாங்க. பதவியை தக்க வைத்துக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அமித்ஷா கொண்டு வந்த அந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும்ப்பா இந்தியால. அப்பதான் இந்தியா என்ற நாடு தப்பிக்கும். முதல்ல இந்த புற்றுநோய், திராவிட புற்றுநோய், ஐயா தெலுங்கு இனவெறியான ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நாம் விடுதலை பெற வேண்டும். இந்தியா என்ற நாடு விடுதலை பெற்றுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க 250 வருஷத்துக்கு முன்னாடி, நாம விடுதலை பெற்றுட்டோம். ஆனா இந்த தெலுங்கு இனவெறியர்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்து 500 வருஷமா நம்மளை அடிமையா வச்சிருக்காங்க. இவர்களிடம் நம்ம விடுதலை பெறலனா நம்மளை அழிச்சிடுவாங்க. எல்லா பூர்வீக குடிமக்களும் அழிக்கப்பட்டு விட்டனர். ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். வட அமெரிக்க பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டு விட்டனர். இன்னும் நாம மட்டும்தான் பாக்கி. மறந்துடாதீங்க, இந்தியாவின் பூர்வீக குடி தமிழர்கள் நம்மளை கூடிய விரைவில் இவர் அழிச்சிருவாரு. அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இவரையும் இவங்க அப்பாவையும் வீட்டுக்கு அனுப்புறதை விட நம்மளுக்கு வேற வேலையே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீமானனை நம்ம ஆதரிக்கணும். வேற யாரையும் நம்பலப்பா. இந்தியான்ற நாட்டுல, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் வேற யாரையும் நான் நம்பல. சீமானனை மட்டும்தான் நான் நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மற்றவர்களும் பகிருங்கள். மிக்க நன்றி.